கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். மீண்டுமாக அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர் யூடியூப் தளத்திலே உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு நெருப்பை எதிர்கொள்ளுங்கள், ஃபேஸ் த ஃபயர். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான நெருப்புகள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்ம வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய நெருப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் கர்த்தராகிய தேவன் நம்ம எதுக்கு அழைத்து இருக்கிறார் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய நெருப்புகளை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனத்தின் பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னவென்று பார்க்கும் பொழுது, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இப்போ இங்கே கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்லலை, நீ என்னை ஏற்றுக்கொண்டால், என்னுடைய சத்தியத்தில் நடந்தால் நீ நெருப்பில் நடக்க மாட்டேன்னு அவர் சொல்லலை. அதற்கு மாறாக, நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என்னுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ நெருப்பை நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். ஆனால் அதை நீ பார்க்க வேண்டிய அல்லது அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் உன் கூட இருப்பேன், அந்த அக்கினியோ அந்த நெருப்போ உன்னை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோன்னா நாம் பார்க்கின்றோம். இன்றைய தினத்தில் நம்ம வாழ்க்கையில் இந்த நெருப்பை நாம் எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு சொன்னால், இந்த நெருப்பை குறித்ததான காரியத்தை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நெருப்பு என்றால் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகளே நமது நெருப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்முடைய நெருப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஏசாயா 43 முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், தாயின் கருவில் நீ உருவாகும் முன்னே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால், நம்மை அழைத்தவர் கர்த்தர், நம்மை தெரிந்து கொண்டவர் கர்த்தர், நமக்கு உறுதுணையாக இருப்பவர் கர்த்தர் என்று நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு அழைத்த கர்த்தர் அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் ஒரு சவால் இருக்கிறது. அது என்ன சவால் அப்படின்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் நீ நெருப்பை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம். அப்போ நம்முடைய பிரச்சனைகளே நம்முடைய நெருப்பாக காணப்படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறப்ப இந்த வசனத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். முதலாவது பிரச்சனைன்னு பார்க்குறப்ப, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். அப்போ வேதாகமத்தில் தண்ணீர்கள் என்று சொல்லப்படும் பொழுது அநேக நேரங்களில் அது மனிதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கின்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறு நாம் சந்திக்கும் பொழுது ஒரு சிலர் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருப்பார்கள். அதே ஒரு சிலர் நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு சிலர் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஊக்குவிக்குவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்ம ஏமாற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறு கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நம்மை அவர் நேசிக்கக்கூடியவராக, நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை, நமது பிரச்சனையை நமது நெருப்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த நெருப்பை நாம் மேற்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவனுடைய ஆசீர்வாதம் முழுவதுமாக நமக்கு கிடைக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கர்த்தர் நம்மளை என்ன பண்ண மாட்டாருன்னு சொன்னால், அவர் கைவிடாமல் நடத்தக்கூடிய ஒரு தேவனாக இருந்து நம்மை கடைசி வரைக்கும் அவர் நம்மை நடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணுறோம் நாம் பார்க்கின்றோம்.
வேதாகமத்தில் அநேக வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் பார்க்கலாம். நெருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை பார்க்கலாம். உண்மையிலே நெருப்பை எதிர்கொண்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சொல்லலாம். அதில் ஒருத்தரை நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த 3 நபர்களையும் இயேசு கிறிஸ்துவ அல்லது தேவனை, நிஜமான உண்மையான தேவனை அவர்கள் வணங்கவில்லை என்ற அந்த ஒரு காரணம், அவர்கள் வைத்த அந்த ஒரு தெய்வத்தை வணங்கவில்லை, அவர்கள் உண்மையான தெய்வத்தை வணங்கினார்கள் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்தினால இவங்களை எங்கே கொண்டு போய் போட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எரியக்கூடிய நெருப்பிலே அவர்களை போட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் வேதம் சொல்கின்றது அவங்க நெருப்பில் போடப்பட்டும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை, அவங்க உடலுக்கு எதுவுமே ஆகலை. அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இருந்தார்கள், அவர்கள் நன்றாக இருந்தார்கள். இன்னும் வேதம் ஒரு படி மேலே போய் சொல்லுது, அவங்க துணி, அதாவது அந்த துணி, அந்த நெருப்பு எரிஞ்ச அந்த வாசனை கூட இல்லை, அந்த அளவுக்கு அந்த நெருப்பு அவங்கள ஒன்றுமே பண்ணலைன்னு சொல்லி வேதம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, முழுவதுமாக விசுவாசிக்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே நீங்கள் நெருப்பில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்றால் கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாருங்க, பாதுகாப்பார். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த ராஜாவை பார்த்து, நேபுகாத்நேசரை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னதான் சிலையை வணங்க சொன்னாலும் நாங்கள் வணங்க மாட்டோம், நீ எங்களை நெருப்பில் போடுறிய போடு, எங்களை ரட்சிக்க எங்களுடைய கர்த்தர் வல்லவர், அப்படி ஒரு வேளை அவர் எங்களை ரட்சிக்காட்டி கூட உன்னுடைய தெய்வங்களை நாங்கள் வணங்க மாட்டோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலான நேரங்களில் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம பிரச்சனைக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம் என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம முழுவதுமாக நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்கின்றோம். வேதாகமத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். பேதுரு புத்தகத்தை பார்க்குறப்ப அநேக வசனங்கள் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறத நம்மளால் என்ன முடியுதுங்க, பார்க்க முடிகின்றது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வசனங்களில் என்ன பண்ணலாம், நம்ம பேதுருவில் நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். இதை நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்கப்படும் அல்லது காணப்படும். அப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் நீங்கள் நெருப்பால் நடந்துட்டு போகிறீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். ஒரு தங்கமாக, ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு சுவர்ணமாக உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய கரத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்கள், அவர் உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட நெருங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.